ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பல மருத்துவ குறிப்புகள், இந்த ஆன்மீக வாழ்வுடைய இயக்கங்கள்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். போன தொகுப்புக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பேசும்போது கூட வாழும் வாழ்வு எப்படி இருந்தால் நல்லது அப்படின்றத ஒன்று பேஸ் பண்ணுறோம். பிறப்பு உன்னால் நிகழ்ந்ததா, தன்னால் நிகழ்ந்ததா, தன்னில் நிகழ்ந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை தான் முன்வைக்க ஆன்மீக வாழ்வு துவங்கும். உலகத்தில் எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் அங்கே ஒரு கடவுள் இருப்பார். அவர் தான் அந்த மக்களை காப்பதாக நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கோவில் என்று ஒன்று உருவானால் அந்த இடத்தின் முதலீட்டாளர்கள் அப்படின்னு எடுத்தால் விவசாயி முதல் கொச்சியாக சொல்லணும்னா விபச்சாரி வரை அதன் தொழில் முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துங்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இயல்பாக. இவங்க அதனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. அது என்ன கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னா, பல தொழில் கலைஞர்கள் ஒன்று கூடும் இடம். அங்கே என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லக்கூடிய பொழுதுபோக்குக்கும் குறைவு இருக்காது, பலதரப்பட்ட உணவுகளுக்கும் குறை இருக்காது, மன நிம்மதின்னு சொன்னால் ஏதாவது இருந்தால் அதுக்கும் குறைவு இருக்காது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என பல நிலைகளில் அந்த கோவிலை சுற்றி இருக்க, உலகில் மனிதர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் ஆன்மீகம் என்பது 90% மனிதர்களுடைய வாழ்வோட பின்னி பிணைஞ்சி இருக்கு. இதற்கெல்லாம் ஹீரோ யாருன்னா கடவுள். அந்த கடவுளுக்கு பல பேர் இருக்கும். அவங்களுடைய நம்பிக்கைன்னு எடுத்தாலும் சரி, அதுக்கு மெய் விளக்கம்னு எடுத்தாலும் சரி, அதை ஞானம்னு எடுத்தாலும் பக்தின்னு எடுத்தாலும் இது இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லா மத தர்மங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஊதுவத்தி, மெழுகுவர்த்தி, குத்து விளக்கு, பல பல வாசனை திரவியங்கள், இதெல்லாம் கடவுளுக்கு பிரீத்தி, அதாவது பிடித்தமானது. அப்படின்ற அளவில் இந்த கடவுளின் இயக்கங்கள் இருக்க, உண்ணக்கூடிய காய்கனிகளெல்லாம் அந்த காலத்துங்களில் கிராம மக்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி கோவிலில் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றளவும் இன்றைக்கு லாரியில் வருது, அன்றைக்கு தலைச்சுமையாக வந்தது. இப்படி பல பல விஷயங்கள், உணவு முறைகள் நமக்கு மாறி 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 மல்டி கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பு கலாச்சாரம் நம்மில் நுழைய, நாம் உண்ணும் உணவுகள் விஷம் என்று அறிந்தும் நாம் அதை உண்டு கொண்டிருக்கிறோம் உயிர் வாழ்வதற்காக. உயிர் வாழ்கிறோமானவோ தினசரி செத்து மடிஞ்சினும் இருக்கும். இந்த வாழ்க்கை தான் நமக்கு கிடைச்ச பரிசாக இருக்குது. இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயத்தை எவ்வளோ பேர் சொன்னாலும் எதுவும் ஏர்வை இல்லை. போன தொடர்பில் பேசும்பொழுது கூட இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் சுவை மிகுந்தது, மிகவும் பாதுகாப்பானது அப்படின்னு சொன்னால் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெசர்வேட்டிவ்னு கெமிக்கல் அந்த பொருளை கெட்டு போக வைக்காத இருக்கக்கூடிய ஒரு ரசாயனம் நம்ம உடம்பை கெடுக்க தான் செய்யுது. அதுக்கான மாற்று உபாயத்தை நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மருத்துவ ரீதியாக இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி சொன்னோம். அதே மாதிரி இந்த ஜாம் அப்படின்னு ஒன்று வருது. அன்றைய காலத்துக்கு பழச்சதை பழக்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஜூஸ்ன்னு ஆக்கிட்டாங்க.
பழக்கூழை பதப்படுத்தி வச்சு சாப்பிட்டாங்க. இந்த பழக்கூழை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு நாம் இன்றைக்கு பொட்டாசியம் மெட்டாபைசல்பேட், சிட்ரிக் ஆசிட் இப்படியெல்லாம் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி அந்த அளவோடு கலந்து 6 மாதம் வரலும் பாதுகாக்கிறோம். அதே விஷயத்தை நேரடியாக இந்த பொட்டாசியம் மெட்டாபைசல்பேட்னு சொல்லக்கூடியதையோ இல்லை இந்த சிட்ரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சை உப்பையோ நம்ம பயன்படுத்துகிறத விட அன்றாடம் நாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சம்பழம் அந்த தோலை பிரிச்சுட்டு காய வச்சிடலாம். நல்லா காய வச்சுட்டு நமக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய பழங்கள், வீட்டில் பழம் வேஸ்ட்டாக நிறைய வீட்டில் இருக்கும். அந்த பழங்களெல்லாம் இப்போ இன்றைக்கி பழம் சாப்பிடாதவங்க யாரும் இல்லையா, பப்பளி பழம் இருக்குது, நிறைய சதைகளை விதையை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பப்பளி விதையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பப்பளி பழ சதை, தோல் நீக்கிய ஆப்பிளை தோலோடு போடாதீங்க, தோலை உரிச்சுங்க. அந்த ஸ்க்ராப்பர் இருக்குல்ல அப்படியே வச்சு வயிற்றாக வந்துடுது, எடுத்துக்கங்க. அதில் இருக்க விதை விஷம் கிடையாது, அதுக்கு பேதானா அப்படின்னு பேர். அதை ஊற போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அதை விஷம் சொல்லுவாங்க, அது விஷம் கிடையாது அந்த விதை. அதே போல் சாத்துக்குடி, இந்த சாத்துக்குடியில் பப்ளி மாஸ்னு ஒன்று இருக்குது, பெருசாக இருக்கும், நல்ல பெரிய சைஸ் இருக்கும், ஒரு சொலையும் கனகனமாக இருக்கும். அது கிடைக்குதா பாருங்கள், கிடைச்சா ரொம்ப அற்புதமான மருந்து, அதை வாங்கிக்கோங்க. பேரிக்காய், அதில் பால் பேரி நிறைய இருக்குது, வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக. இந்த பேரிக்காவுடைய தோலை சீவிக்கலாம். அதே மாதிரி கையில் வேஸ்ட் ஆகக்கூடியதுன்னு சொல்லிங்க எதை நினச்சாலும் அதை எடுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைக்கலாம். திருப்பி நான் ஒரு விஷயத்தை இங்கே வலியுறுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பனைப்பொருட்களை தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. பனைப்பொருட்கள்னு சொல்லக்கூடியது பனை வெல்லம், பனங்கற்கண்டு, இது மாதிரி பனை சார்ந்த பொருட்கள். அது ரொம்ப விசேஷமானது, சர்க்கரையை விட பல 100 மடங்கு உயர்ந்தது. இந்த பொருட்களை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டா பொருட்கள் இது கெட்டு போகாது, அந்த ஜாம்னு சொல்லக்கூடியது கெட்டு போகாது. இதை வாங்கி நல்லா அரைச்சிட்டு இந்த இது சொன்னோம் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் எல்லாம் 100 கிராம் சம அளவு சேர்க்கலாம். எதையுமே மேலேயும் கீழையும் தள்ள வேண்டிய கிடையாது. எந்த பழமாக இருந்தாலும் அந்த பப்ளி மாஸ் கிடச்சா ரொம்ப விசேஷம். அந்த தோலை தனியாக எடுத்து வச்சு அதையும் காய போட்டுக்கலாம். அது உள்ளே இருக்க விதைகளை மட்டும் எடுத்துருங்க, அது உடம்புக்கு நல்லது செய்கிறது இல்லை. அந்த சுளைகளை தோல் நீக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கூழாக அடிச்சிட்டு பனை வெல்லத்தை கூட கலந்து கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சுண்டும். எப்போவுமே தேவையற்ற நீர் வெளியே போகும், அதில் இருக்க மருத்துவ குணம் போகாது. சேரும்போது தனியாக இருக்கும் பொழுது வேறு, கலக்கும்போது ஒன்றோட ஒன்று கலப்பு உறவாகிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கல்யாண வீட்டில் போனால் பொண்ணுடைய அண்ணன் மச்சினன் ஆகிறாரு, மச்சினனுடைய மனைவி சகோதரி ஆகிறாங்க, அவங்க அப்பா அம்மா நமக்கு உறவாகிறாங்க. இப்படி ஒரு கூட்டம் எப்படி பெருகி ஒரு தனி மனிதன் பலம் வாய்ந்தவனாகிறானோ. திருமணத்துக்கு முன்னால் அவன் யாரையும் அவனை சீண்ட மாட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அவனுடைய வாழ்வின் தரம் என்பது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாஸ் ஆகிடும், ஒரு சர்க்கிள், பெரிய கூட்டம் பலமாயிடுவான். அதுபோல் பல பொருட்கள் கலக்கும் பொழுது அது மாமருந்தாகும். சிங்கிளாக இருக்கும்போது உடம்புக்கு கெடுக்கலாம், அது நமக்கு அதை பற்றி பேச வரல. இப்போ கூட சமீப காலத்தில் ஒரு மரத்துடைய குச்சி மிகவும் கசப்பு சுவை உடையது. அந்த கசப்பு சுவை உடைய குச்சியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒருத்தர் சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, அதில் அல்கலாய்டு இருக்குது, அந்த அல்கலாய்டு ஹார்ட்டை பாதிச்சிரும் அப்படின்னார். சிரிச்சுட்டே என்ன பண்ணோம், அந்த உப்பு கூட சேர்த்து அந்த மரத்துடைய பழத்தை, அதை எட்டிப்பழம், வேறு எதுவும் இல்லை, எட்டிப்பழத்தோட சில உப்புகளை சேர்த்து ப்ராசஸ் பண்ணி அதை முழுமைப்படுத்தி புடம்போட்டு மருந்தாக்கி கொடுக்கும்பொழுது சாப்பிட முடியாத தொண்டையிலிருந்து வயிறு பகுதி வரையிலும் கேன்சர் நோய் பரவி இருந்தவங்களுக்கு அந்த பவுடரை கொஞ்சம் மோரில் கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க கூட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்கன்னா ஒரு 3 நாளில் தொண்டை வழி விட்டு வயிற்றுக்கு சாப்பாடு இறங்க ஆரம்பிச்சுது.
எதை நீங்கள் விஷம் என்று கூறுகிறீர்களோ அது மருந்து என்பதை நம்ம உரைக்கிறதுக்காக இதை பேசுகிறோம். பயன்படுத்துகிற விதம், பதப்படுத்துகிற நிலை. ஒரு மனிதன் கூட ஒரு கெட்டவனாகிறதும் நல்லவனாகிறதும் அவனை பயன்படுத்துகிற இடத்துல தான். மரங்களும் அப்படி தான். அதில் அல்கலாய்டு இருக்குது, ஹார்ட்டை பலவீனப்படுத்திடுவோன்னாரு, விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டோம். ஒரு மனிதனுக்கு பாம்பு கடிச்சிதுன்னு சொன்னால் எமர்ஜென்சினா ஒரு எட்டி குச்சை வாயில் வச்சு அந்த பாம்புடைய விஷத்தை முறித்து அவனை காப்பாற்றுற வல்லமை அந்த எட்டி குச்சி கொடுக்கும். இதெல்லாம் மருத்துவம். அதனால் தன்னிச்சையாக இருக்கும் பொழுது ஒன்றையும் பிரித்து ஒன்று சேர்த்து மருந்தாக்க முடியாது. ஆனால் கூட்டு மருந்து பொருட்களை ஒன்றுக்கு ஒன்று உறவாகி மருந்தாயிடும். தனித்த மனிதன் பலவீனனாக இருக்க 10 பேர் சேரும்போது அவன் எப்படி பலமாகறானோ அதுபோல் ஆப்பிள் ஒரு குணம், பேரிக்காய் ஒரு குணம், பப்பளிப்பழம் ஒரு குணம், அந்த பப்ளி மாஸ்ன்றதுக்கு ஒரு குணம். எல்லாம் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் இல்லை, எல்லாம் வெவ்வேறு ஃபேமிலிகள், வேறு குடும்பங்கள். இதில் பெரப்பம்பழம் அப்படின்னு ஒன்று விற்பாங்க. அது கிடச்சிதுன்னா பாருங்கள், இந்த பாம்புடைய தோல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொரியாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இந்த சீசனில் கிடைக்கும். அதாவது நம்ம ஆடி மாதம் போல் வருது இல்லைங்களா, ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடியது. விநாயகருக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த பெரப்பம்பழம் ரொம்ப புளித்த சுவையோடு இருக்கும். அதே போல் இந்த நெய்ப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழம் மூக்குச்சளி பழம்னு சொல்லுவாங்க. பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய கிடச்சிது. இந்த பழத்துங்களெல்லாம் நீங்கள் எடுத்து நன்றாக அதை கழுவிடுங்க. ஒரு சின்ன தண்ணி வச்சு ஊற வச்சிங்கன்னா ஒரு நாள் ஊறினா நல்லா இதுவாகும். கழுவி எடுத்திங்கன்னா விதை தனியாக வந்துடும். விதையோடு போடாதீங்க, ஏன்னா நறுக்குன்னு பல்லில் மாட்டோம். கழுவி அதை இல்லைன்னா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்டெல்லாம், அதாவது மேலே இருக்க சதையெல்லாம் உரிச்சு தண்ணியில் கலந்துக்கலாம். கொஞ்சமாக, நிறைய ஊற்றி வைக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணி. இப்போ ஒரு பழசதை போடுறீங்கன்னு சொன்னால், இப்போது சொன்னேன் இல்லையா, ஆப்பிள் அதெல்லாம், அந்த மாதிரி சதைகளெல்லாம் தோல் சீவி போடுங்க. போட்டு வச்சுட்டு அது கூட பனங்கற்கண்டை கலந்துங்க. இந்த சதைகளை இதுக்கு மேலே இந்த பெரப்பம்பழம், இந்த நம்ம நாவற் பழத்துடைய தோல், நாவற் கொட்டை வேண்டாம், நாவற் பழம், அதே போல் இந்த கல்லாக்காய் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த பழத்தெல்லாம் விதையை எடுத்துருங்க. அதே போல் இழந்த பழம் பெருசாகவே கிடைக்கும். அந்த சதையை மட்டும் கீறி போடுங்க. உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துருங்க. இதெல்லாம் சதையை போட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் தண்ணியில் இந்த பெரப்பம்பழம், மூக்குச்சளி பழம்னு சொன்ன பாருங்கள், இதெல்லாம் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அந்த பழம் கரையும் போது விதை தனியாக நின்றுடும். இந்த சாறை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா பதங்கிண்டி அந்த இது தெரியுமே, இப்போ இது வந்து நம்ம இது ஜாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜாம் பதத்தில் போட்டுட்டு எலுமிச்சை பழத்தோல் சொன்ன பாருங்கள், அதை பவுட்ராக்கி இதில் கூட சேர்த்துக்கலாம். அதே போல் பப்ளி மாஸ் தோல் பப்ளி மாஸ் தோலை போட்டு அந்த அளவு நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காத ஒரு நிதானத்தோடு சேர்த்துக்குங்க. நார்த்தங்காய் அல்லது கிச்சலிக்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய வம்சாவழியை சேர்ந்தது இந்த பப்ளி மாஸ்ன்றது. அந்த தோலை சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு சுளைகளை மேலே இருக்க நரம்பு நீக்கிட்டு உள்ளே இருக்க சதைகளை மட்டும் போடலாம். இதில் நாட்டு ஆரஞ்சின்றது ரொம்ப விசேஷமானது. ஹைப்ரிடுன்னு சொல்லக்கூடியதை விட கொல்லிமலை போன்ற பகுதிகளெல்லாம் இந்த நாட்டு ஆரஞ்சு ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும். அதே போல் அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த அன்னாசி பழத்தில் குட்டை வகை இருக்குது, மிகவும் புளிப்பு சுவை உடையது. இதெல்லாம் நாட்டு வெரைட்டி. இதெல்லாம் நமக்கு மிகச்சிறந்த பலனை அளிக்கக்கூடியது. அந்த அன்னாசி பழத்துடைய சதை, நாட்டு ஆரஞ்சுடைய சதை, தோல் சீவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பனங்கற்கண்டை போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சாதா உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள், ஒரு அற்புதமான தேவையற்ற கிருமி நாசினி. அதே போல் நமக்கு உடம்புக்கு நிறம் கொடுப்பதில் வந்து அந்த பச்சை மிளகாவுக்கு இணையானது எதுவுமே கிடையாது. நல்லா பச்சை மிளகாவை அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மோரில் ஊற போட்டு, இன்றைக்கி கூட கடையில் வைக்கிறாங்க, மோரில் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சு வெயிலில் வச்சு எடுப்பாங்க. அப்படியே தயிர் சாதத்துக்கு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா வறுத்து ஊறுகாய் மிளகான்னு சாப்பிடுவாங்க. ஆனால் பச்சை மிளகாயை அப்படியே நீங்கள் சாப்பிடும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிறமி, நமக்கு நல்ல கலரை கொடுக்கக்கூடியது. பேசிக்கலாகவே அந்த பச்சை மிளகாய் ஒரு 2 துண்டு கீறி போட்டு நல்லா கூழாக்கி வச்சுட்டு ஜாம் கிளறி வச்சுட்டு
சப்பாத்தி கொடுக்குறீங்க பாருங்கள், நம்ம வீட்டில் டெய்லி சப்பாத்தி செய்கிறோம், இல்லை ப்ரெட்டு கொடுக்குறோம், ஆம்லெட் கொடுக்குறோம் சில குழந்தைங்களுக்கு. இது மேலே அப்படி ஒரு தடவை ஒரு லேயர் லைட்டாக சும்மா பெப்பர் தூவுவாங்க இந்த ஆம்லெட் போட்டு, அது மாதிரி இது மேலே ஒரு லேயர் தூவி விட்டு தடவை கொடுக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறது இன்னும் நல்லது. கூட திப்பிலி, ஒரு 1 கிலோ பழத்துக்கு ஒரு 50 கிராம் மிளகு, ஒரு 25 கிராம் திப்பிலி, 1 கிலோ கூழுக்கு பழக்கூழுக்கு இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தெளிவாக ஃப்ரீஸில் வச்சுக்கலாம். அந்த கட்டி ஆக 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 உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் கடையில் தான் விற்கிறாங்க, கலர் ஊற்றிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை மஞ்சள் போட்டுக்குங்க, இன்னும் பாதுகாப்பு. வெளியில் விற்கக்கூடிய கலர்களை போட்டு பச்சை சிகப்புன்னெலாம் விற்கிறாங்க இல்லையா, அது மாதிரி கலர் சேர்க்கணும்னு சொன்னால் அது சேர்க்கறது சரியில்லை, பசங்க சாப்பிடாதுன்னு சொன்னீங்கன்னா அது கூட சேர்த்துங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்திங்கன்னா அந்த கலரில் ஏற்படக்கூடிய தேவையற்ற விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிடும். இந்த கூழை வச்சுட்டு ப்ரெட்டு மேலே நீங்கள் லைட்டாக தடவி சாப்பிட கொடுக்கலாம். ஜாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி கொடுக்கலாம். இனிப்பு பனங்கற்கண்டு எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அது சர்க்கரை நோயை உருவாக்காது, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. அதே போல் ப்ரெட்டு பட்டர், அதாவது ப்ரெட்டு சப்பாத்தி இது கூட சேர்த்து கொடுக்கலாம். மேலும் கூழாக்கி ஜூஸ் குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம். அதை கூட கலக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். ஆம்லெட் சாப்பிட்றாங்கன்னாக்கா அந்த ஆம்லெட் மேலே தடவியும் கொடுக்கலாம். ஏன்னா ஆம்லெட் நீங்கள் சைவம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், அது எப்படின்னு தெரியல. அதை போட்டு அது கூட சேர்த்து கொடுக்கலாம். இப்படிலாம் சாப்பிடும்போது அந்த குழந்தைகளுக்கான வலுவு, அதே போல் சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கான பலம், இது ரெண்டுமே இயல்பாக கிடைக்கும். இன்னும் உணவுகளில் இன்றைக்கி பார்த்தோம்னா அஜினோமோட்டோ அது இது எதையோ போட்டு, இதெல்லாம் இப்போ புதுசாக இருக்குது, ஒரு 10-15 வருஷமாக இருக்கிற விஷயம். அது இல்லாத டேஸ்ட்டே சாப்பிட முடியல எந்த குழந்தைங்களாலையும். இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி குடிக்கும்போது நமக்கு தேவையான பலம் அப்படின்றது இயல்பாக கிடைக்க நோய்கள் நம்மை விட்டு விலகும். பொதுவாக நமக்கு உடம்பில் என்னென்ன நோய்கள் வரும்னு நினைக்கிறோன்னு சொன்னால், அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய அறுசுவை குறைபாடுகளே. இந்த அறுசுவை குறைபாடுகளை எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான உணவு முறைகள் யாருக்கு வேண்டுமானாலும், அது பச்சை குழந்தை சாப்பிட போகிறதில்ல, பல்லு முளைச்ச குழந்தையிலேருந்து பல் போன கிழவன் வரை இதை சாப்பிடலாம். வாழும் காலம் வளமாக இருக்கும், அதோடு அது பலமாகவும் இருக்கும். இந்த வாழ்க்கையுடைய நெறிமுறை என்பது நமக்கு புரியாத காரணத்தினால யாரோ ஒருத்தர் வராங்க, ஒரு இலையை எடுக்கிறாங்க, ஒரு மிஷினில் கொடுக்குறாங்க, அந்த மிஷின் வந்து சொல்லுது இதில் இந்த பொருள் இருக்குது, இதில் இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குதுன்னு எது சொல்லுது. அதை பிரிச்சுட்டு ஒரு அரச மரம், ஒரு பச்சை அரிசி சாதம் விஷமம். காலங்காலமாக என் பாட்டன் உங்கள் பாட்டெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கிற பச்சரிசி சாதம் விஷமம். அதனால் அரிசி சாப்பிடாதீங்க, அதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம். ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட்ஸ் இருந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? அதை சாப்பிட்டு தான் கருங்கல் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. தான் ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் கலப்பையை தூக்கிட்டு, ஒரு 65 வயசு பெரியவர், ஏர் கலப்பையுடைய வெயிட் எப்படி பார்த்தாலும் ஒரு 25 கிலோக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி 25 வயசு பையன் தோளில் அந்த ஏர் கலப்பையை தூக்கி வச்சோன்னா அவன் ஏர் கலப்பு மாதிரியே வளைஞ்சிருவான், அவ்வளோ இடுப்பு வலுவாக இருக்குது. 65 வயது பெரியவர் அதை தூக்கிட்டு ஒரு கோமண துண்டை கட்டிட்டு இதுக்கு வயல்வெளிக்கு போகிறார் காலையில். அந்த நேரத்தில் புதுசாக படித்த பசங்கள்லாம் என்ன பண்ணி போச்சுன்னா, கிராமங்களில் போய் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். ஏன்னா அவன் தூங்கி தானே இருக்கிறான், கிராமத்தை பைத்தியக்காரன் தானே, இவங்க புத்திசாலியில் சிட்டியில் படித்ததுனால அவருக்கு விழிப்புணர்வு கொடுத்து போட்டாங்க, நோய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அந்த பெரியவரை பார்த்த உடனே இவங்களுக்கு இளக்காரமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஒருத்த கோமணத்தை கட்டின்னு இருக்கிறாரு, இவங்க சூட்டு கோட்டு மாட்டின்னு இருக்கிறாங்க, அதனால் இவங்க உயர்ந்தவங்க. கோட்டு சூட்டு போட்டாலும் உயர்ந்தவன், கோமணம் கட்டினாலும் பைத்தியக்காரன். பார்த்தாங்க, ஐயா பெரியவரை இங்கே வாங்க அப்படின்னாங்க. இன்னும் கோட்டு சூட்டு போட்டவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு கிட்ட போய் நின்றார். உங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணுமே நாங்கள். பொழுதுட்டு வரேன், இல்லை கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கிறேன், அப்புறம் போய் வேலை செய்துட்டு வாங்க. சரி பண்ணிக்க வேணாங்க.
அவர் பிடிச்சாங்க, ப்ரெஷர் எடுத்தாங்க, பிளட் எடுத்தாங்க, எல்லாம் செக்கப் பண்ணிட்டாங்க. இவர் போனார், வேலை செய்தார், எல்லாத்தையும் முடித்தார். 11 மணிக்கு வீடு வர்றார். இவரை பார்த்தாங்க, ஐயா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, 280 இருக்குது, ப்ளட் ப்ரெஷரு, சுகர் இருக்குது, இருக்கிறதெல்லாம் நோய் சொல்லியிருந்தாங்க. சரி அதை நீங்களே வச்சிங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாரு பெரியவர். என்னய்யா இவ்வளோ அசால்ட்டாக முதல்ல ஓடிப்போடு ஊரை விட்டு, நான் நிம்மதியாக இருக்கிறேன். நீ ஒன்று கொடுத்து என் உடம்பை கெடுக்காது. எனக்கு என்ன சாப்பிட்டா என் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுன்னு எனக்கு தெரியும். என்னை ப்ரெஷரும் சுகர் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம், கிளம்புன்ட்டார். ஒரு மாத்திரை மருந்து சாப்பிடல. 20 வருஷம் கழித்து அதே பெரியவர் திருப்பி கலப்பையை தூக்கின்னு ஏர்கலைக்கு போகிறாரு. திருப்பி அதே ட்ரூப்பு இங்கே வராங்க. இவங்களுக்கெல்லாம் நோய் வயசாகி போச்சு. இப்போ அவங்களாம் எப்படின்னா அதே நிலையில் தான் இருக்கார். அப்போது நோய் என்பது அவரை பாதிச்சுதா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வயதின் வேகம் 45 வயதை கடக்கும் பொழுது யாருக்குமே ப்ரெஷர் ஏறும், சுகர் வந்தால் மாதிரி தெரியும். அது சுகர் கிடையாது. நம்முடைய ஜீரண உறுப்புக்கள் அதை சரியான முறையில் வாங்கி வெளியே தள்ளும். வெளியே தள்ளும் பொழுது ரத்தத்துலேயும் கலக்கும். ஏன்னா முதிர்ச்சி, உடலில் உறுப்புகள் முதிர்ச்சி அடைகிற காரணத்தினால இந்த முதிர்ச்சியுடைய வேகம் நோயை போல் காணுமே தவிர நோயாக இருக்காது. உழைப்பு இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா, கேராக இருக்குது, மயக்கமாக இருக்குது, படுத்துனே இருக்கணும் போல் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறோம். கொஞ்சம் வேலை செய்து பழகணும். மிஷின் எல்லா வேலையும் செய்யுது அப்படின்றதுக்காக மிஷினையே நம்பி நம்ம வாழ்க்கையை ஓட்டும் போது மிஷினே ஓஞ்சி போகுது. அதுக்கு நோய் வந்த மாதிரினா, நோய் வருதுன்னா அதுக்கு ஒரு வைத்தியர் இருக்கார், மெக்கானிக்னு. இந்த உடம்பும் அப்படி தான். எனவே உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வேலையை செய்துகிட்டே இருக்கணும். செய்துகிட்டே இருந்தால் எல்லா மனிதர்களுக்கும் ப்ரெஷர் வரதான் செய்யும். அது அதிகமாகும், கம்மியாகும், அதுவாக அதை தீர்த்துக்கும். உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த தனக்கு தெரியாத அந்த உறுப்புக்கு, உடலில் இருக்க உறுப்புகளுக்கு, பசிக்கு வாய் வழியாக சாப்பாடு போடுறோம், வயிற்றில் தான் போய் நிறையுது, காதும் கண்ணு நிறையிறது இல்லை. அது எல்லாருக்கும் பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. உடம்புக்கு எதுக்கு தேவையோ அதை அது இல்லாத பட்சத்தில் அது நோயின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் இந்த உடம்புக்கு தெரியும், நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நோய் வரும் அப்படின்னு பயந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாம் இதெல்லாம் செய்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன மேற்கொண்டதெல்லாம் சேர்த்து ஜாமா செய்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த முறையில் வேணாலும் கொடுக்கலாம். உங்களுடைய கைப்பக்குவம், உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம், உங்களுடன் ஒரு மருத்துவர். இதுதான் உண்மை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்விப்போம். தன்னோடு எது போகும் உணரலைன்னா, ஒரு தந்தை கூட இருந்தால் தான் கல்வி. ஏன்னா வாழ்க்கை கல்வி, வாழ்வதற்கான கல்வின்னு 2 இருக்குது. வாழ்வதற்கான கல்வி என்பது படிப்பு, தாம் சார்ந்த தொழில். வாழ்க்கை கல்வி என்பது நாம் வாழும் வரையிலும் எப்படி வாழணுன்றதை எடுத்துக்கூடிய சொல்லிக் கொடுக்குறோம். அப்பா மரத்தினா தான் இருக்க முடியும். என் குழந்தை என் ரத்தம் அப்படின்னு அறுசுவைகளையும் சேர்த்து அதன் நோயையும் சேர்த்து நீக்கும் வல்லமை என்பது பெற்ற தாய்க்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த அறுசுவை உணவுகளையும் ஆரோக்கியமாக கை பக்குவத்தில் அளிக்கக்கூடிய ஒரே கடவுள் தாய் மட்டுமே என்பதனால் இந்த குழந்தைகளுக்கு எது தேவை அப்படின்றத நம்ம நிலைநிறுத்தி நிதானப்படுத்தி ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா உடல் ஆரோக்கியம் இந்த குழந்தைகளுக்கு பெருக, உள்ள தெளிவும் தன்னம்பிக்கையும் வாழும் காலத்துடைய இயக்கம் பூரணமாகவும் இந்த குழந்தை வாழும். அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வர வேண்டியதில்லை, வராது. ஏன்னா கடையில் தான் கொடுக்குறான் ஜாமுன்னு, அதை வீட்டில் செய்து பழகலாமே. ஒரு மணி நேரம் ஸ்ட்ரெயின் எடுக்க முடியாதா நம்ம குழந்தைங்க நல்வாழ்க்கைக்காக? நம்ம குழந்தைங்க நல்லா வாழணும் நம்ம நினைக்கிறோமே, ஒரு மணி நேரம் ஸ்ட்ரெயின் எடுக்கலாமே. கண்ட விஷயத்தையும் போட்டு அதை டிவியில் சமையல் கலை அது இதுன்னு பார்த்துட்டு நம்ம நேரத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இயல்பாக பயன்படுத்தலாம். அனைத்தும் மருந்துகளே, அனைத்தும் நம் நோயை தீர்க்கக்கூடியவைகளே. நாம் அறியாத வரை, அறிந்தால் நோய்கள் என்று எதுவுமே இருக்காது.
நோய்கள் என்பது குறைபாடுகள். அந்த குறைபாடுகளை சின்ன சின்ன மருத்துவம் மூலமாக நீக்கிக்குவோன்னு சொல்லி கேட்டுட்டு, இதை காணுறும் நேயர்களுக்கும் அருள்ஜோதி தொலைக்காட்சிக்கும் எமது நன்றி கலந்த வணக்கத்தை கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.